வணக்கம். காலத்தையே வென்ற ஒரு குரு, அதுவும் ஒரு காகத்தோட உருவத்திலிருந்து ஞானத்தை வழங்குறாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தமிழ் சித்தர்களோட ரொம்பவே ஒரு ரகசியமான துதியில ஒளிஞ்சிருக்கிற இந்த மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, நாம இப்போ காக புஜண்டரோட அந்த காப்பு அட்டகத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த முதல் வரியே பாருங்களேன், நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. நாம சாதாரணமா பாக்குற ஒரு காகம் காலத்தையே வென்ற ஒரு மகா குருவா இருக்க முடியுமா? இந்த உருவகம் சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லப்பட்டதா, இல்ல இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் ஏதாவது இருக்கா? இதுதான் இந்த துதியோட முதல் மர்ம முடிச்சு. இப்போ நம்ம மனசுல எழுற கேள்விகள் இதுதான். யார் இந்த காலத்தை வென்ற முனிவர்? அவரோட வார்த்தைகள்ல அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு? வாங்க, இதுக்கான பதில்களை தேடி நம்ம பயணத்தை தொடங்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். காலத்தை வென்ற சித்தர், குருவின் அறிமுகம். இந்த குருவோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். யுகங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் மனுஷங்களுக்கு வழிகாட்ட அவர் திரும்ப திரும்ப வருவார்னு இந்த துதி சொல்லுது. இது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கிறத விட ஒரு நிரந்தரமான தெய்வீக சக்தியை தான் குறிக்குது. பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் கிடையாது. காகர், நாகர், ஆதிசித்தர்னு பல பேர்கள்ல அவரை குறிப்பிடுறாங்க. இது ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, தெய்வீகம்ங்கிறது ஒரே ஒரு வடிவத்திலயோ இல்ல ஒரே ஒரு பேர்லயோ அடங்கிடாதுங்கிறத இது காட்டுது. நீங்க அவரை எந்த பேர்ல கூப்பிட்டாலும் சரி, அந்த ஞானத்தோட மூலம் ஒண்ணுதாங்கிறத இது உணர்த்துது. சிரஞ்சீவி, இந்த வார்த்தைய நாம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சாவே இல்லாதவங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், காலத்தோட ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தரோட வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அதனாலதான் இந்த துதியில என்ன சொல்றாங்கன்னா, அவரோட வார்த்தைகள் வெறும் அட்வைஸ் மட்டும் இல்ல, அது கேட்கறவங்களோட வாழ்க்கையில அளவில்லாத சந்தோஷத்தை கொண்டு வர ஒரு வரம் மாதிரின்னு சொல்றாங்க. 16 கைகள், இது சும்மா ஒரு உருவகம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புக்கான வாக்குறுதி. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு எந்த திசையிலிருந்து நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மள பாதுகாக்கிற சக்தி அவருக்கு இருக்குங்கிறதே இது குறிக்குது. அடுத்ததா பகுதி 2, இருண்ட காலத்திற்கான ஞானம். அதாவது இந்த கலியுகத்துல ஒரு ஒளியா அவர் எப்படி இருக்காருன்னு பாப்போம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான குழப்பம் நிறைஞ்ச உலகத்தை தான் இந்த துதி கலியுகம்னு சொல்லுது. இந்த இரைச்சலுக்கு நடுவுல சரியான பாதைய கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்கதான் குருவோட ஞானம் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி நமக்கு உதவுது. அது வேதங்களோட சாரத்தை ஒரு ஒளியா கொடுத்து இந்த எல்லா சவால்களையும் ஜெயிக்க நமக்கு வழிகாட்டுது. தாகம் தீர்க்கும் தண்ணீர் போல, அடடா, இதைவிட ஆறுதலான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? நம்மளோட விதி, மதி, கதி, அதாவது நம்ம டெஸ்டினி, இன்டெலெக்ட், அப்புறம் நம்ம போற பாதை, இந்த மூணையுமே அவர் செழிப்பாக்குவார்னு சொல்றாங்க. அதாவது வெறும் பணக்காரனாகிறது மட்டும் இல்ல, தெளிவான சிந்தனையையும் சரியான பாதையும் அவர் அருளுவாருங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ நாம பார்க்க போறது பகுதி 3, நுட்பமான உள்முக பாதை. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் வெளிப்புற பாதுகாப்பு பத்தி. இனிமேல் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை எப்படி எழுப்புறதுங்கிற பயணத்தை பத்தி பார்க்க போறோம். பாதுகாப்பு, வளம், இதெல்லாத்தையும் தாண்டி இந்த துதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இலக்க நமக்கு காட்டுது. அது என்னன்னா, சிவனும் பார்வதியும் ஆடுற அந்த பிரபஞ்ச நடனத்தை நமக்குள்ளே பாக்குறது. இது கிட்டத்தட்ட இந்த உலக படைப்போட ரகசியத்தையே உணர்றதுக்கு சமம். அந்த உச்சக்கட்ட அனுபவத்துக்கான வழிய குரு காட்டுவாருங்கிறது தான் இதோட வாக்குறுதி. சரி, அந்த தெய்வீக தரிசனத்தை அடையிறது எப்படி? அதுக்கு 3 படிதான். முதல்ல குருவோட வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கணும். 2வதா சுழுமுனைன்னு சொல்ற நம்ம உடம்போட மைய சக்தி பாதைய நாம உணர ஆரம்பிக்கணும். இந்த பாதை திறக்கும்போதுதான் 3வது படியா அந்த தெய்வீக நடனத்தோட தரிசனம் நமக்குள்ளேயே சாத்தியமாகும். கற்பக விருட்சம், நாம கேட்டதெல்லாம் கொடுக்கற ஒரு தேவலோக மரம். குருவை ஏன் அதோட ஒப்பிடுறாங்க? ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல நமக்கு என்ன தேவைப்படுது? அறிவா, தைரியமா, இல்ல தெளிவா? அது எதுவா வேணா இருக்கட்டும், அது கொடுக்கற சக்தி அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் ஒரு நடமாடும் கற்பக விருட்சம்னு சொல்றாங்க. வாங்க, இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. பகுதி 4, அருள், சக்தி மற்றும் விடுதலை. இதோட இறுதி பரிசு என்னவா இருக்கும்? அவர் வெறும் ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லைங்க, அவர் ஞானத்தோட ஊற்று. 1000 பாடல்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட ஞானத்தையே விளக்குற பெருநூல், வெறும் 80 பாடல்கள்ல யோகத்தோட ரகசியத்தை சொல்ற நூல்னு இவரே பல ஞான நூல்களை எழுதினதா இந்த துதி சொல்லுது. இவ்வளவு பெரிய ஞானி நமக்கு வழிகாட்டினா அந்த பாதை எவ்வளோ சிறப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. விடுதலைக்கான அந்த இறுதி ஃபார்முலா என்ன? அதோட அடித்தளம் பக்தி, முழுமையான நம்பிக்கையும்
அர்ப்பணிப்பும் இல்லாம எந்த ஒரு ஆன்மீக பயணமும் தொடங்கவே தொடங்காது. இதுதான் முதல் படி. ஆனா பக்தி மட்டும் இருந்தா போதுமா? பலவீனமான பக்தி சின்ன சின்ன சோதனைகள் வரும்போதே உடைஞ்சு போயிடும். அதனாலதான் அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது சக்தி. குரு நமக்கு பக்திய மட்டும் குடுக்கல, அந்த பக்திய வாழ்க்கையில உறுதியா பிடிச்சுக்க தேவையான மன வலிமையையும் ஆற்றலையும் கூட அவரே குடுக்கறார். சரி, இப்ப பக்தியும் இருக்கு, அதை தாங்கி பிடிக்கிற சக்தியும் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க பரமபத முக்தி, அதாவது இறுதி விடுதலை. இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுசா வெளியே வர்றது. இதுதான் காகபுஜண்டரோட இந்த காப்பு அட்டகம் நமக்கு கொடுக்கிற அல்டிமேட் ப்ராமிஸ். ஆக மொத்தம் இந்த துதி வெறும் ஒரு பாட்டில்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு கைடு மாதிரி. நம்மளோட உலக வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு, ஞானம், செழுப்பிலிருந்து ஆன்மீகத்தோட உச்சமான உள்முக விழிப்புணர்வு, முக்தின்னு எல்லாத்தையும் ஒன்னா கொடுக்கிற ஒரு பொக்கிஷம் இது. இவ்ளோ பழமையான இந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வேகமான டிஜிட்டல் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? ஒரு நிலையான வழிகாட்டுதலை தேடிட்டு இருக்கிற நமக்கு காலத்தையோ வென்ற ஒரு குருவோட வார்த்தைகள் ஒரு திசை காட்டியா இருக்க முடியுமா? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.